Hi everybody. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான idioms அந்த idioms வெவ்வேறு விதங்களில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பாசிபிள் இங்கிலீஷை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ காமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஓகே வாங்க ஃபஸ்ட்டு என்ன வார்த்தைன்னு பார்ப்போம். கால் இட் அ டே அப்படின்னா ஸ்டாப் டூயிங் சம்திங் அண்ட் கோ ஹோம். அதாவது நீங்கள் செய்கிற வேலையை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. என்றைக்கும் நம்ம வேலை பார்த்துட்டே தான் இருக்கோம், இன்றைக்காவது கொஞ்சம் ஓய்வு எடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இது கால் இட் அ டே அப்படின்றது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இட் ஹாஸ் பீன் அ லாங் டே, லெட்ஸ் கால் இட் அ டே அண்ட் ஹெட் ஹோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லீவ் எடுத்து, அதனால் இன்றைக்காவது நம்ம என்ன செய்யலாம், வீட்டுக்கு போய் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்க. ரொம்ப ஹையர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப களைச்சி போயிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஒரு சென்டென்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம், பைட் ஆஃப் மோர் தேன் யூ கேன் chew. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம கடிக்கிறதுக்கே இடம் விடாமல் சில இதில் சாப்பாடு உள்ளே வச்சுருவோம், பட் கடிக்கவே முடியாத அளவுக்கு இப்படி வாய் பார்த்திங்கன்னா அப்படியே உஃப்னு இருக்கும், நம்ம சாப்பிடவே முடியாது. அது அந்தளவுக்கு நம்ம வாயில் திணிச்சு சாப்பிட்றது சில பேர் அப்படி பண்ணுவாங்க. அதை நம்ம என்ன மாதிரி சொல்கிறோம், என்ன மாதிரி தாட் ப்ராசஸில் அந்த இடியம் யோசிக்கிறோன்னா, இது அர்த்தம் என்னென்னா அதிக சுமை, நம்ம அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு ஐயோ இதை செய்ய முடியலையேன்ற ஒரு திகைப்பு, அதுதான் இது. இது பாருங்கள், ஐ திங்க் ஐ ஹாவ் bitten off more than I can chew with this new project. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டேன், ஆனால் அதில் அதிகமான வேலை பளுவை நான் எடுத்துட்டேன். அதாவது நான் இன்சார்ஜாக இருக்கேன்னு சொல்லி நான் எல்லாத்துலேயும் இன்சார்ஜ் ஆகிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த வேலையை நம்மளால் செஞ்சிட முடியுமா, நம்மளுக்கு கண்டிப்பாக முடியாது, அதிக லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 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 மன கஷ்டம், அதுதான் இது. ஸோ பைட் ஆஃப் மோர் தேன் யூ கேன் chew அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சா? ரைட். மூணாவது பாருங்கள், கட் டு சேஸ். இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு அப்படியே ஊரில் இருக்கிற எல்லா கதையும் சொல்லி முடிச்சிடும், பட் நம்ம சொன்ன அந்த விஷயத்தையே சொல்ல மாட்டோம். அப்போ என்ன ஆயிரும், இரிட்டேட் ஆயிரும், அடா சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ கம் டு த பாயிண்ட் அப்படின்றதான் கட் டு சேஸ் அப்படின்னு சொல்கிறது. கேன் யூ கட் டு த சேஸ் அண்ட் டெல் மீ வாட் யூ ரியலி நீட் ஃப்ரம் மீ. உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு, டேரெக்டாக சொல்லு, நேரடியாக சொல்லு, ஏன் சுற்றி வளைச்சி பேசியே உயிரை வாங்குற அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், லெட் ஸ்லீப்பிங் டாக்ஸ் லை. சொல்ல இது என்ன மீனிங்னா, எப்படி சொல்கிறது, தேவையில்லாத பேசுகிறது, தேவையில்லாத பேசி பிரச்சனையை கொண்டு வருது. இது எங்கே நடக்கும், சோஷியல் மீடியாவில். சும்மா வாய வச்சு இருக்காமல் தேவையில்லாமல் என்னத்தையோ பேசிட்டு மடிக்குவாங்க. ஆமாம், தேவையில்லாத அவங்க பேசிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக ஆயிரும், அவங்களுக்கு அஃபென்ஸ் ஆயிரும், இஷ்யூ ஆயிரும். ஸோ அதுதான் இது, லெட்ஸ் ஜஸ்ட் லெட் ஸ்லீப்பிங் டாக்ஸ் லை அண்ட் மூவ் ஃபார்வர்ட் வித் த ப்ராஜெக்ட். அதனால் என்னென்னா தேவையில்லாத விஷயத்த பேசாமல் நிறுத்திட்டு நம்ம வேலை உண்டு, நம்ம வெட்டி உண்டுன்னு இருக்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ நம்ம ப்ராஜெக்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறது. ஃபிஃப்த் ஒன், ஆன் த சேம் பேஜ் அப்படின்றது, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ நான் அதான் யோசிக்கிறேன். ஸோ நம்மளோட ரெண்டு பேரும் யோசனைகள் ஒத்து போகும்பொழுது நம்ம அக்ரி பண்ணிக்கிறோம், ஒரு ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் நடக்குது, பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் நடக்குது, அந்த மாதிரி. ஸோ ஆன் த சேம் பேஜ், ஐ திங்க் வி ஆர் ஃபைனலி ஆன் த சேம் பேஜ் ரிகார்டிங் த ப்ராஜெக்ட் கோல்ஸ். ரெண்டு பேருமே ப்ராஜெக்ட் கோல்ஸை பற்றி சிந்திக்கிறது ஒரே மாதிரி இருக்குது. ஃபைனலி நம்ம அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்றத சொல்கிறது தான் ஒப்பந்தம், அப்படின்றது தான் அக்ரிமெண்ட். அடுத்த பாருங்கள், சிக்ஸ்த் ஒன், லாஸ்ட் ஒன், ரெயின் ஆன் சம் ஒன்ஸ் பரேட். இது என்னென்னா எப்படி சொல்கிறது, கெடுக்க நினைப்பாங்க, பட் கெடுக்க வேண்டாம் அப்படின்றது தான். இப்போ ஒருத்தர் ஒரு திட்டம் வச்சுருக்காரு, அந்த திட்டத்தை நான் நல்லா இல்லை அப்படின்னா அதை நான் கெடுக்கக்கூடாது, அதை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அதை கெடுக்காமல் என்ன வழி இருக்கோ அதை நம்ம செஞ்சு முடிக்கணும். இதை நம்ம நிறைய இடங்களில் பேசுவோம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரெயின் ஆன் யர் பரேட் அப்படின்னா உங்கள் திட்டத்தையோ உங்கள் பிளானையோ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை கெடுக்க விரும்பலைங்க, பட் வி நீட் டு மேக் சம் சேஞ்சஸ் டு த ப்ராஜெக்டில் என்ன சேஞ்சஸோ அதை நம்ம உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராமல், உங்களுக்கு எந்த வித ட்ரபிளும் நான் கொடுக்காமல் அதை என்ன பண்ணுறேன், நான் அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தமிழில் பேசுகிறோம், பட் இங்கிலீஷில் அந்த இடியம்ஸ்க்கு அர்த்தமே தெரியல. ஸோ இந்த இடியம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பேசும்போது தான் நம்ம ஃபாரினர்ஸோடு பேச முடியும். நிறைய பேர் ஃபாரினர்ஸோடு பேசும்போது எனக்கு ஆங்கிலம் புரியவே இல்லை, அவங்க பேசுறது ஒன்றுமே புரியல, என்னமோ பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்
லாங்குவேஜ் ஏதோ பேசுகிறாங்க போல் இடியம்ஸ் யூஸ் பண்ணால். அதை நீங்கள் கற்றுக்கிட்டா தான் நண்பர்களே அடுத்த நாளைக்கு ஏதாவது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது IELTS TOEFL எக்ஸாமெல்லாம் எழுதணும். அதுக்கு எழுதுறதுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், பயிற்சி கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள், இப்போ ஒரு வாக்கியம் தான் நம்ம எழுதியிருக்கோம், இதோட பல வாக்கியங்கள் நீங்கள் எழுதுறதுக்குரிய பயிற்சியும் நான் டெக்னிக் மூலமாக கொடுக்குறேன். ஸோ அந்த 16 டெக்னிக்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிஃபோர் 20th ஜனவரிக்குள்ளே நீங்கள் ஒரு நியூ குரூப் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பேட்சில் நீங்கள் இடம் பெறணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கொண்டே தொடர்புங்க. தேங்க்யூ வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.